இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஸோ இந்த வருஷம் நம்ம தலையோட லாஸ்ட் ஐபிஎல்லாக இருக்க அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு ஹாப்பி ரிட்டைர்மெண்ட்டோட தலை போவார்னு எல்லோரும் எதிர்பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இந்தியாவோட ஹெட் கோச் ஆகிறதுக்கு ரிக்கி பாண்டிங் மற்றும் ஸ்டீஃபன் மில்லருக்கு அதிக சான்ஸ் இருக்குதுன்னு சோஷியல் மீடியாவில் போட்டுட்ருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் நம்ம மோயின் அலி கிளம்பிட்டார். ஸோ அவரை பற்றியும் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் அண்ட் ரிக்கி பாண்டிங் 2 பேரோட கோச்சிங் இதுன்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரு குவாலிட்டியான கோச்சு தான் சொல்லுவேன். ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் நம்ம சிஎஸ்கேயோட ஒரு டோனி மாதிரியும் வச்சுக்கலாம். ஏன்னா டோனி தான் எல்லோரும் ஃப்ரேம் பண்ணி ஒரு ஃபேன் பேஸ் இருக்கிறனால ஃப்ரேம் பண்ணி சொல்கிறாங்க. டோனிக்கு அடுத்தது யாரை சொல்கிறாங்கன்னா நம்ம டீமில் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் தான் எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம டீமில் எப்படி எடுத்திங்கன்னா எல்லா தாட் ப்ராசஸையும் எடுக்க போகிறது ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் அண்ட் டோனி தான். 2 பேர் தான் ஒன்றா சேர்ந்து டீம் மேனேஜ்மெண்ட்டு என்ன பிளேயர்ஸ் வேணும், எப்படியெல்லாம் கொண்டு போகலாம், அதெல்லாம் மேனேஜ் பண்ணதே இவங்க 2 பேர் தான். ஸோ இவங்களோட கோச்சிங்கும் செம்மையாக இருக்கும். ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் கோச்சிங்கும் எல்லாருக்கும் தெரியும். ஸோ நல்ல ஒரு கோச்சு தான். ஸோ இவர் பொறுமையாக தான் டீமுக்கு தேவையான பிளேயர்ஸ்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு அது மாதிரி தான் ஆட வைப்பார். ஸோ இவரோட கோச்சிங் ஸ்டைலில் நம்ம இந்தியாவை எடுத்துகிட்டு போனார்னா நம்ம இந்தியா அசால்ட்டாக கப் அடிக்கலாம் தான் சொல்லுவேன். ஏன்னா டீமுக்கு தேவையான பிளேயர்ஸ் மட்டும் தான் எடுத்து வச்சுட்டு யார் இப்போ இம்பார்ட்டன்ஸாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்கள மஸ்ட்டாக ட்ரை பண்ணுவார். ஸோ மற்ற டீம் மாதிரிலாம் இது பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. மற்ற கோச்சஸ் மாதிரி சம்மந்தமே இல்லாத பிளேயர்ஸ் எடுக்கிறது, பாலிடிக்ஸில் பிளேயர்ஸில் எடுக்கிறது அது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. இந்த பக்கம் ரிக்கி பாண்டிங்கும் ஒரு நல்ல கிரேட் கோச்சு தான் சொல்லலாம். ஏன்னா இவர் கிரேட்டஸ்ட் கேப்டன் கூட கைஸ். ஸோ இப்போ இவர் கோச்சிங்லையும் நல்லா பண்ணியிருக்காரு. மும்பை இந்தியன்ஸுக்கு கோச்சிங் பண்ணி கப்பும் அடித்து கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ டிசி கோச் பண்ணியிருந்தாலும் நல்ல குவாலிட்டியான பிளேயர்ஸும் உருவாக்கி வச்சுருக்காரு. ஏன்னா அங்கே இருக்க ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் எல்லாருக்கும் ஒரு யங் பேட்டர் எப்படிலாம் பேட்டிங் கரெக்டாக ப்ராக்டிஸ் கொடுத்து எப்படி ஆட வைக்கிறது அதெல்லாம் நல்லாவே பண்ணி கொடுத்த பிளேயர் தான் இவரும். ஸோ இவரும் ஒரு ஹெட் கோச் இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஏன்னா நல்ல குவாலிட்டியான பிளேயர்ஸை எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு இவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா மும்பை இந்தியன்ஸில் அது மாதிரி தான் ஒரு டீமே இவர் கப் அடித்து கொடுத்தாருன்னா அதுக்கு ரீசன் இப்படி தான். ஏன்னா டீமே குவாலிட்டியான பிளேயர்ஸ் வச்சுருந்தாங்க, அதனால தான் கப் அடிக்க முடிஞ்சுது. ஸோ இவர் ஹெட் கோச் இருந்தால் செம்மையாக இருக்கும். ஸோ ஸ்டீஃபன் ஃப்ளெமிங்கை பொறுத்த வரைக்கும் ஹெட் கோச் ஆவாரன்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக ஆக மாட்டார் தான் சொல்லுவேன். ஏன் தாட் ஆஃப் ப்ராசஸ். ஸோ ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் பற்றி ரிக்கி பாண்டிங் வேணால் வருவா சான்ஸ் இருக்குது. ஸ்டீஃபன் ஃப்ளெமிங்கோட மைண்ட் வைஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் சான்ஸ் இல்லை கைஸ். அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம மோயின் அலி அவ்வளோதான் லீவ் ஆகிட்டார் கைஸ். அஃபிஷியலாக கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. ஸோ இவர் சின்ன சாமியில் பண்ணாத ரெக்கார்ட்ஸே இல்லை. ஏன்னா தனியால் சிங்கிள் ஹேண்டாக மேட்சை ஜெயிச்சு கொடுக்குற பிளேயர் தான் மோயின் அலி. ஸோ இவர் போகிறனால நம்மளுக்கு மேஜர் ட்ராபேக்குன்னு சொல்லலாம் இந்த மேட்ச்சில் மட்டும். ஸோ மற்ற மேட்ச்சில் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் இல்லைனாலும் ஸோ அவ்வளோதான், இவர் கிளம்பிட்டார். ஸோ அவ்வளோதான் கைஸ். குட் பை மோயின் அலி. அடுத்த வருஷம் வருவீங்கன்னு எதிர்பார்ப்போம். வந்தார் நல்லாயிருக்கும். ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மிச்சபடி தான் பாய்.